உயர்ந்த குடும்பத்தில் பிறந்து தன்னிடத்தில் உண்டாகும் பழிக்கு அஞ்சுகின்றவனை விரும்பி அவனுடன் நட்பு கொள்ள வேண்டும். தவறு செய்ய எண்ணினால் வருந்தும்படியாகச் சொல்லி கண்டித்தும் உலக வாழ்க்கை அறிந்து நடக்கும்படி செய்விக்கும் நல்லவரை தேடி நட்பு கொள்ளவும். ஒருவனுக்கு லாபம் என்று சொல்லப்படுவது அறிவில்லாதவரின் கெட்டவர்களின் நட்பை விட்டு விலகுவதே ஆகும். தமக்கு பயனுள்ள போது நட்பு கொண்டு பயனில்லாத போது பிரிந்து செல்கின்றவரின் நட்பினை பெற்றாலும் என்ன பயன்? தனியே வீட்டிலே நட்புடன் பழகிவிட்டு பலர் கூடியுள்ள சபையிலே பழித்து கூறுபவரின் நட்பு எவ்வளவு சிறியதாயினும் நம்மோடு சேராதபடி கைவிடுதல் வேண்டும். நல்ல நண்பர் போன்று நடித்து உண்மையில் நட்பில்லாதவரின் நட்பு இலைமாதரின் காதல் போல உள்ஒன்றும் புறஒன்றுமாக மாறுபடும். முகத்தில் இனியவர் போல் சிரித்து மனத்தில் தீயவராகிய வஞ்சகருக்கு அஞ்சுதல் வேண்டும். வெளியிலே மிகவும் நல்லவரைப் போல நட்பு செய்து மனதிலே இகழும் பகைவரை நாமும் வெளியே மகிழ்வித்து மனதிலே நட்பு கெடுமாறு பழகுதல் வேண்டும். ஒருவருடன் ஏற்படும் பகைக்கு எதிராக ஒதுங்கி நடந்தால் நமக்கு உயர்வை கொடுக்கும். பகையை அதிகமாக வளர்த்து கொண்டால் நம்முடைய செல்வம் அழிவதற்கு வழி உண்டாகும். ஒருவனுக்கு பகையினால் துன்பங்கள் எல்லாம் உண்டாகும். அதற்கு மாறான நட்பினாலே நல்ல நீதி என்னும் பெருஞ்செல்வம் உண்டாகும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.